லக்ஷ்மி தேவியின் அருள் பெற வீட்டின் பிரதான கதவு எப்படி இருக்க வேண்டும்? வீட்டின் ஒவ்வொரு பகுதி பற்றிய வழிமுறைகள் வாஸ்து சாஸ்திரம் வழங்குகிறது. இதில் வீட்டின் பிரதான கதவு மற்றும் நுழைவாயிலும் அடங்கும். வீட்டின் கதவு நல்ல நிலையில் இல்லை என்றால் குடும்பம் எப்பொழுதும் நிதி நெருக்கடியில் இருக்கும். எனவே கதவு தொடர்பான எந்த தவறும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஒரு அறையின் பிரதான கதவை ஒருபொழுதும் வெளிப்புறமாக திறக்காதீர்கள். வீட்டின் கதவு உள்நோக்கி திறக்க வேண்டும். மேலும் கதவை மூடும் பொழுது அல்லது திறக்கும் பொழுதும் சத்தம் இருக்கக்கூடாது. வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எப்பொழுதும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவை உடைக்கப்படக்கூடாது. அவற்றின் நிறம் மங்கக்கூடாது. அப்பொழுதுதான் வீட்டிற்கு செழிப்பும் வரும், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கதவுகள் ஒரே நேர்கோட்டில் வைக்கப்படக்கூடாது. இதன் விளைவாக பணம் வீட்டில் தங்காது. அத்தகைய வீடுகளில் உள்ளவர்கள் செழிப்பதில்லை. வீட்டின் பிரதான கதவு முக்கோணமாகவோ வட்டமாகவோ சதுரமாகவோ அல்லது பல கோணமாகவோ இருக்கக்கூடாது. அத்தகைய கதவுகள் அசுபமானவை. பிரதான கதவுகள் சதுரமாகவும் நீண்ட நீளமும் குறைந்த அகலமும் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். வீட்டின் பிரதான வாயில் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடாது. அது அசுபமானது. பிரதான கதவு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருந்தால் அது மிகவும் மங்களகரமானதாகவும், மேலும் பிரதான கதவின் இருபுறமும் மரங்களையும் செடிகளையும் வைக்கவும். இது லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்கும். இதனால் வீட்டின் நேர்மறை ஆற்றல் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும்.